ஸ்டாக்ஸ்ல எஸ்ஐபி பண்ணாதீங்கன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ தவறுன்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்கு உண்டான ரிப்ளை தான் இது. எஸ்ஐபி ஸ்டாக்ஸ்ல பண்ணுனா உங்களுக்கு அந்த அளவுக்கு லாபம் இல்லங்கிறது தான் அந்த அப்ஜெக்டிவ் ஆஃப் த வீடியோ. இப்போ ஒவ்வொரு பாயிண்டா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அவரு சொல்லும்போது பாயிண்ட் டு பாயிண்ட் ரிட்டர்ன்ஸ் சொல்றாரு. பாயிண்ட் டு பாயிண்ட் ரிட்டர்ன்ஸ்னா என்னன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்ல ஒண்ணு, பினிஷிங் பாயிண்ட்ல ஒண்ணு. அது உண்டான ரிட்டர்ன்ஸ் தான் பாயிண்ட் டு பாயிண்ட் ரிட்டர்ன்ஸ். நம்ம சொன்னது என்ன? ஸ்டாக்ஸ்ல எஸ்ஐபி சொன்னோம். நிஃப்டி 50ல எஸ்ஐபி பண்ணியிருந்தா என்னன்னு சொன்னோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா குவாலிட்டி ஸ்டாக்ஸ் ஹிந்துஸ்தான் யூனிலீவர், டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் இந்த கம்பெனியோட நிப்டியை கம்பேர் பண்ணி அந்த வீடியோல நம்ம போட்டிருந்தோம். இன்ஃபேக்ட் நம்ம டிவிடெண்ட் எடுத்துக்கல, அதே மாதிரி நிப்டி 50ல டிஆர்ஐ எடுத்துக்கல. டிஆர்ஐனா என்னன்னா அதுல வர டிவிடெண்ட். இந்த ஸ்டாக்ஸை கம்பேர் பண்ணி கடைசி 5 வருஷமா வாங்கியிருந்தா நிப்டி 19% ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. அந்த ஸ்டாக்ஸ் கம்மியான ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இதோட கான்செப்டை கிளியரா புரிஞ்சுக்கங்க. ஒரு முதல்ல ஒருத்தர் முதலீடு பண்றாரு, அவரு அந்த ஸ்டாக்கை வாங்கும் போது அது சரியா பண்ணலன்னா அவருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காதுங்கிறது தான் அந்த அப்ஜெக்டிவ் ஆஃப் த வீடியோ. ஒரு டைட்டன் எடுத்தீங்க, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பாத்தீங்க, அதுக்கு எகெயின்ஸ்டா டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் பாத்தீங்க, டார்லிங் ஆஃப் ஸ்டாக் அனலிஸ்ட் தெரியுமா HDFC பேங்க். அந்த பீரியட்ல HDFC பேங்க்ல நீங்க SIP பண்ணிருந்தீங்கன்னு என்ன தெரியுமா? 9% against the nifty return of 19%. Price is what we pay and value is what we get. எல்லா பிரைஸ்லயும் குவாலிட்டி ஸ்டாக்க வாங்க கூடாதுங்கிறது தான் இந்த வீடியோவுடைய அப்ஜெக்டிவே. இன்ஃபேக்ட் லாஸ்ட் 6 months நான் எடுத்துக்கவே இல்ல. என்ன ரீசனா லாஸ்ட் 6 months லார்ஜ் கேப்ல அதிக ஃபாலுங்கிறதுனால நான் ஜூன் 2019ல இருந்து ஜூன் 2024 வரைக்கும் தான் எடுத்துட்டேன். இன்ஃபேக்ட் லாஸ்ட் 5 yearsல ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் உடைய SIP ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா which is only 7% and the 10% against the nifty returns of 14%. தவறான கேள்விக்கு சரியான பதில் என்னைக்குமே கிடைக்காது. It is okay to be approximately right than precisely wrong. கடைசி 5 வருஷமா ஏன் நீங்க நிஃப்டி எடுத்துக்கிட்டீங்க, ஏன் 10 வருஷமா எடுத்துக்கல, ஏன் 5 வருஷமா இந்த ரிட்டர்ன்ஸ் மட்டும் எடுத்துக்கிறீங்கன்னு கேக்குறீங்க. 5 வருஷத்தோட ரிட்டர்ன்ஸை கால்குலேட் பண்ணீங்களா? 10 இயர்ஸ்க்கான ரிட்டர்ன்ஸை கால்குலேட் பண்ணீங்களா? கடைசி 5 வருஷமா தானப்பா யூடியூப்ல நீங்க எல்லாம் ப்ரோமோட் பண்றீங்க. கடைசி 5 வருஷமா தான நிறைய பேர் டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. You can always agree to disagree on my content. I can withstand any criticism. புகழ்ந்தால் என் உடல் புல்லரிக்காது, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. கொள்வார் கொள்க, குறைப்பார் குறைக்க, உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது. பழைய ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. சத்யம் கம்ப்யூட்டர்ஸ்ல SIP பண்ணிருந்தீங்கன்னா, DLFல SIP பண்ணிருந்தீங்கன்னா, எஸ் பேங்க்ல SIP பண்ணிருந்தீங்கன்னா இதெல்லாம் நிஃப்டி 50ல இருந்த ஸ்டாக்ஸ் தான். ஒரு வின்னருக்கு 3 லூசர்ஸ் இருக்காங்கங்கறத புரிஞ்சுக்கங்க. அதனால தான் ஸ்டாக்ல நீங்க SIP பண்ணாதீங்கன்னு நான் சொன்னேன். I stand by what I said in the video.